இன்றைய வேத தியானம் வசன ஆதாரம் எரேமியா 30:17. இயேசு உன்னை விசாரிக்கிறவர். உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவன் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று நாம் எரேமியா 30:17 பார்க்கலாம். தேவ பிள்ளையே, ஒரு விசாரிப்பற்றவனாக உன் வாழ்க்கையில் நீ காணப்படலாம். என் வாழ்க்கையிலே அல்லது என் குடும்பத்திலே, என்னுடைய சமுதாயத்திலே, என்னுடைய வேலை ஸ்தலத்திலே என்னை விசாரிக்க யாருமே இல்லையே, நான் ஒரு அனாதையைப் போல் நிற்கிறேனே என்று அங்கலாய்த்து நிற்கிற உன்னை பார்த்து இந்த நாளில் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை விசாரிக்கிற தேவன். பொல்லாத மனிதர்கள் உன் நீதியை அநீதியாய் மாற்றி உன் நியாயத்தை அநியாயமாய் புரட்டி அவர்கள் வார்த்தையினாலும் செய்கையினாலும் காயப்பட்டு நிற்கிற உனக்கு நான் ஆரோக்கியம் வர பண்ணுவேன், உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கவலைப்படாதிருங்கள். மனிதர்கள் உன்னை விசாரிக்காமல் போனாலும் உன்னை விசாரிக்க ஒரு தேவன் உண்டு. ஆகவேதான் அவருடைய கிருபையினால் இன்றைக்கு நீ நின்று கொண்டிருக்கிறாய். வாழ்க்கையில எத்தனையோ தடுமாற்றங்கள் வந்திருக்கலாம். பல நேரங்களிலே மனிதனால் உதாசீனப்படுத்தப்பட்டு ஆதரவற்று தனிமையிலே கலங்கி நின்றிருக்கலாம். உன்னை கவிழ்த்து போட பல உபாய தந்திரங்களை எல்லாம் செய்திருக்கலாம். உனக்கு விரோதமாக படுகொலையை தோண்டியிருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் நீ விழுந்து போகாமல் நிற்பது காரணம், உன்னை விசாரிக்கிற தேவன் உன்னை விழுந்து போக அனுமதிக்கவில்லை. இதுவரையில் விடாமல் தாங்கினவர் இனிமேலும் விழுந்து விட அனுமதிப்பாரா? நிச்சயம் விடமாட்டார். பயப்படாதிருங்கள். தாயின் கருவிலே உன்னை கரம் பிடித்தவர் மகிமையிலே உன்னை கொண்டு போய் சேர்க்கும் மட்டும் உன்னை கைவிடவே மாட்டார். கர்த்தரை எப்பொழுதும் சார்ந்து கொள்ளுங்கள். அன்பானவர்களே, தேவன் உன்னை விசாரிக்கிறதற்கும் மனிதர்கள் விசாரிப்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. கர்த்தர் உன்னை விசாரிப்பாரே ஆனால் உனக்கு ஆரோக்கியம் உண்டாகும், சௌக்கியம் வரும், சமாதானம் கிடைக்கும், உள்ளத்தில் காயங்கள் ஆறும், உன் தேவைகள் சந்திக்கப்படும். ஆனால் மனிதன் விசாரிப்பானே ஆகில் உன் ஆரோக்கியம் போகும், காயங்கள் உண்டாகும், உன்னை வெறுமையாய் விடுவான். விசாரிக்கிறேன் என்ற போர்வையில் எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றி விடுவது போல விடுவார்கள். குடும்பத்திலே சமாதானத்தை இழக்க நேரிடும். மனிதர்களின் விசாரிப்பு பல நேரங்களில் உங்களுக்கு காயத்தையும் வேதனையும் உண்டாக்கும். யோபு பக்தனுடைய இக்கட்டான சூழ்நிலையில் அவனை விசாரிக்கும்படியாய் வந்த அவனது நண்பர்கள் யோபுவின் உள்ள காயங்களை ஆற்றுவதற்கு பதிலாக மேலும் அவனை காயப்படுத்தி வேதனைப்படுத்தி அவனுக்கு படுகொலையை வெட்டிவிட்டார்கள். அவனது இருதயத்தை கசப்பாக்கி விட்டார்கள். அவன் துக்கத்தை அதிகமாக்கி விட்டனர் என்று நாம் யோபு புத்தகம் 6:27 7:11 நாம் பார்க்கலாம். வெளியே அவனுக்காக பரிதபிக்கிறவர்களாக அழுகிறவர்களாக நடித்தார்கள். ஆனால் யோபுவையோ உள்ளத்திலே அட வைத்து விட்டார்கள். இதுதான் நம்மை விசாரிக்கிற மனிதர்களால் வரும் விளைவுகள். ஆனால் பரலோக தேவன் உன்னை விசாரிப்பாரே ஆனால் அவர் நிச்சயமாக உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். உன்னை ஆற்றி தேற்றுவார். உன் சஞ்சலம் நீங்க உன்னை சந்தோஷப்படுத்தி உன் வாழ்க்கையை ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். மனம் கலங்காதிருங்கள். பிரியமானவர்களே, தாவீது பக்தன் தனது அனுபவத்தை சொல்லும் போது, வியாதியாயிருந்த என்னை விசாரிக்க வந்தவனோ வஞ்சனையாய் பேசுகிறான். உள்ளத்திலே அக்கிரமத்தை வைத்து கொண்டு நயவஞ்சகமாய் என்னுடைய காரியங்களை எல்லாம் அறிந்து கொண்டு வெளியே போய் தூற்றித் திரிகிறான் என்று சங்கீதம் 41:6 நாம் பார்க்கலாம். மனிதர்கள் உன்னை விசாரிக்கும் போது இப்படிதான் நடக்கும். ஆகவே உன்னை விசாரிக்க எந்த மனிதர்களும் இல்லையே என்று தயவு செய்து ஏங்காதே, தயவு செய்து புலம்பாதே. சிலர் உன்னை விசாரிக்க வருவது தேவனுக்கு பிரியமில்லாதபடியினால் அவரே அவர்களை தடை பண்ணி வைத்திருப்பார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவதை விட்டுவிட்டு முறுமுறுக்காதேயுங்கள். சில நேரங்களிலே மிகவும் நெருங்கினவர்களை நினைத்து இவர்கள் கூட என்னை பார்க்கவில்லையே, உதவி செய்யவில்லையே என்று அங்கலாய்க்கிறோம். அப்படி ஒருபோதும் எண்ணாதிருங்கள். உன்னை உள் அன்போடு விசாரிக்க ஒரு தேவன் இருக்கிறார். பேதுருவும் யோவானும் யாக்கோபும் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீனும் கிடைக்காத நிலையில் உயிர்த்தெழுந்த இயேசு அவர்களை விசாரிக்கும்படியாக வந்தார். பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாவது உங்களிடத்தில் உண்டா என்கிறார். அவர்களோ ஒன்றுமில்லை என்றார்கள். அவர்கள் கரைக்கு வந்தபோதோ அவர்களுக்காக அப்பமும் மீனும் புசிக்க ஆயத்தமாயிருந்தது. இயேசு உன்னை விசாரிப்பார். ஆனால் உனக்கு என்ன தேவையோ அவைகளை உனக்கு சம்பூர்ணமாக தருவார். எந்த காரியத்தினால் உன் இருதயம் இன்றைக்கு காயப்பட்டிருந்தாலும் தேவன் உன் காயத்தை ஆற்றி தெய்வீக ஆரோக்கியத்தினால் உன்னை நிரப்பி ஆசீர்வதிக்கப் போகிறார். உன் கண்ணீரை துடைத்து வேதனையை மாற்றி உன்னை சுகமாய் இருக்க பண்ண போகிறார்.
உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. சோர்ந்து போகாமல் ஜெயமோடு ஓடுவோம். நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா.